Super Sarvana Stores. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. ஏறிச்சுன்னா டெல்லி போகிறதுக்கு முன்னாடி எதுக்கு மாவட்ட செயலர் கொடுத்த குட்டி கருத்து கேட்குறாரு. கூட்டணி தொடர்பாக கூட்டணி வைக்கலாமா வேணாமான்னு கேட்குறாரு. கூட்டத்தில் கருத்து என்ன வந்துச்சு? நான் தலைவரை முதலமைச்சர் ஆக்கணும்னு வந்தேன். நீங்கள் வந்து எங்ககிட்டயே காசு கேட்குறீங்க. எம்எல்ஏ சீட்டு எங்ககிட்ட கிடையாது, கட்சி தான் கொடுக்கும். நாங்கள் எதிர்பார்க்கணும். ஊரில் சம்மந்தமே கட்சிக்கு சம்மந்தமே நம்ம ஊரில் இருக்கிற பணக்காரனை வந்து எம்எல்ஏ ஆக்கிறதுக்காக நாங்கள் இருக்கிறோம். இதுக்கு எதுக்கா நாங்கள் கட்சிக்கு வரணும்? யாராவது ஊருக்குள்ள பணக்காரன் தான் கூட்டுவாங்க. செலவு பண்ணுறோம் பணக்காரன் சொல்லுவாங்க. அவன் தான் வேட்பாளரா? அவன் தான் வைப்பாங்க. தாவேக்கா யாரு கூட கூட்டணி போகக்கூடாது உள்ள அவங்களுக்கும் தனியாக ஏதாவது அஜெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். டிஎம்கே ஸ்லீப்பர் சொல்கிறாங்க. அதை வருதுன்னா விஷ்ணு ரெட்டி, ஜான், இவங்கெல்லாம் ஸ்லீப்பர் சொல்லுங்க. தலைவனை சொல்ல அடிச்சு நிற்கிறோம், இதான் முடிவு அப்படின்னு சொல்ல கூட்டணிக்கு போகலாமான்ற அந்த பேச்சுவார்த்தையே நடந்துச்சு கேண்டிடேட்ஸ் இல்லாதனால. அதனால தான் போனேன். கொள்கை எதிரி பாஜக வீட்டில் உட்காந்துட்டு 5 தடவை பேச்சுவார்த்தை நடத்தினேன். அப்படின்னு பார்க்க வீட்டில் உட்காந்துட்டேன். அப்போ சும்மா இப்போ மறுக்கிறதெல்லாம் பொய்யன்றீங்க. இந்திய கூட்டணிக்கே விஜய் போறாருன்னு வச்சுக்கோங்களேன். விஜயோட ஃபியூச்சர் எப்படி சார் இருக்கும்? 90% ஜெயிப்பார். எதிர்கட்சி தலைவராக உட்காரு. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தேதியை தேர்தல் கமிஷன் அறிவிச்சிட்டாங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி. இதுக்கெல்லாம் நடுவில் தாவேக்காவுடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போறதா சொல்றாங்களே சார், உங்களுடைய பார்வை என்ன? ஆமாம், இன்றைய வானிலை நிலவரம் 48%. நாளைக்கு அது 52 மாறும். வானிலை தானே, வெயில் கூடுதில்ல. மே மாதம் வரும்போது கத்திரி வெயிலாம் வரும்போது இன்னும் பர்சன்டேஜ் ஏறிடும். அதுக்கப்புறம் மே மாதம் தான் ஏறும். ஏப்ரல் என்ன ஆகும் தெரியாது. அதாவது ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகாதுன்னுவாங்க. கண்டபடி பண்ணி தான் இன்னைக்கு இந்த லெவலில் நிற்கிது. நீங்கள் சொல்கிற மாதிரி பர்சன்டேஜ் ஏறிச்சுன்னா டெல்லி போகிறதுக்கு முன்னாடி எதுக்கு மாவட்ட செயலர் கொடுத்த குட்டி கருத்து கேட்குறாரு. கூட்டணி தொடர்பாக கூட்டணி வைக்கலாமா வேணாமான்னு கேட்குறாரு. கூட்டத்தில் கருத்து என்ன வந்துச்சு? கிட்டத்தட்ட 120 மாவட்ட செயலர் கூட்டணிக்கு போகலான்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. 120 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் ஒரு 100 பேர் வரைக்கும் போகலான் இருக்காங்க. அப்போ 90% வரைக்கும் போகலான்ற முடிவில் இருக்காங்க. ஏன்னா அவனுக்கு களத்தில் இருக்கான், அவனுக்கு தெரியும். அவன் என்ன கேட்டிருக்கான்னா, நான் தலைவரை முதலமைச்சர் ஆக்கணும்னு வந்தேன். நீங்கள் எங்ககிட்டயே காசு கேட்குறீங்க. எம்எல்ஏ சீட்டுக்கு எங்ககிட்ட கிடையாது, கட்சி தான் கொடுக்கும். நாங்கள் எதிர்பார்த்தோம். முதல்ல 2 கோடி ஒயிட்டில் டெபாசிட் மாதிரி கட்சிக்கு நிதி, அப்புறம் மற்ற இத்தியாதி இருக்கும். இதெல்லாம் இருந்தால் தான் சீட்டு. அதுக்கப்புறம் நீ உன் செலவு நீ பார்த்துக்கோ, கட்சி ஒன்றும் செய்யாது. இப்படி தான் ஆரம்பித்தாங்க போல். இப்போ அதை 1 கோடி ஆகியிருக்கிறதா தகவல் வந்துச்சு. அது என்னன்னு தெரியல. அதுக்குள்ளேயே அந்த கூட்டணி கிட்ட ஓடினதுனால அது அப்படியே பின்னாடி போயிடுச்சு. இப்போ இவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. அப்போ இந்த மாதிரி கட்சிக்கு நிதி கேட்குற ஒரே கட்சி தான், மற்ற எந்த கட்சியிலும் கிடையாது. திமுகலாம் செலவு பண்ணுறாங்க, அதிமுகவில் செலவு பண்ணுறாங்க. அப்படி செலவு பண்ணுறாங்களோ இல்லையா, நீ செலவு பண்ணுவியா அப்போனா வான்றாங்க. கட்சியில் 5 பேர் இருப்பான் ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணுறவன், கட்சிக்காரன். இங்கே அந்த மாதிரி யாருமே கிடையாது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, யாராவது ஊருக்குள்ளே பணக்காரன் தான் கூட்டுவா, செலவு பண்ணுறவன் பணக்காரன் சொல்ல. அப்போ அவன் தான் வேட்பாளரா? அவன் தான் வேட்பாளர். அப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, தலைவர் முதலமைச்சர் ஆகணும்னு நான் வந்தேன், அதோடு சேர்ந்து நம்மளும் ஒரு எம்எல்ஏ ஆகும், இல்லை நம்மளை சார்ந்தவர் யாரோ ஒருத்தர் ஆவாங்க. ஊரில் சம்மந்தமே கட்சிக்கு சம்மந்தமே நம்ம ஊரில் இருக்கிற பணக்காரனை கொண்டு வந்து எம்எல்ஏ ஆக்கிறதுக்காக நாங்கள் இருக்கிறோம். இதுக்கு எதுக்கா நாங்கள் கட்சிக்கு வரணும்னு கேட்குறோம். இந்த கேள்வி வந்தனால இல்லை நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி என்டிஏக்கு நம்ம போகிறோம், கட்டாயம் போகிறோம், இதெல்லாம் பேசியிருக்காங்க. கட்டாயம் போகிறோம், விஷயத்தை யாரும் வெளிப்படுத்தாதீங்கன்னா அறிவிப்பாங்க. இந்த மாதிரி என்டிஏக்கு போகிறன்றதுனால கோச்சிக்கிட்டு கட்சியை விட்டு யாராவது வெளியே போனீங்கன்னா அப்புறம் போனதான் ரிட்டர்ன் வரவே முடியாது, பார்த்துக்குங்க, இதே மனசில் வச்சுக்கன்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சுக்கிறாங்க. யார் அமுச்சு வச்சாது? புஷி நம்பிக்கையாக இருக்காரு, சரி போயிடலாம் அப்படி இப்படின்னு. ஆனால் இவர் கூட இருக்கிற இந்த ஆதவ் அர்ஜுனா, விஷ்ணு ரெட்டி, ஜான், இவங்க தான் இழுத்து பிடிக்கிறது. கட்சி போகக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். அதோடைய விளைவு இந்த ஆள் எப்பவுமே குழம்புன குட்டை தானே. இவங்கெல்லாம் தாவேக்கா யாரு கூட கூட்டணி போகக்கூடாது உள்ள அவங்களுக்கும் தனியாக ஏதாவது அஜெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், டிஎம்கே அஜெண்டா. டிஎம்கே ஸ்லீப்பர் செல் தான் ஒரு அஜெண்டா இருக்குது. அந்த அஜெண்டா வச்சு அவங்க இயங்குறாங்க. அது விஜய்க்கு புரியாதா சார்? அது விஜய்க்கு இதுதாங்க புரியும். ஆசை, ஒன்றே ஒரு ஆசை மட்டும் இருக்குது, நான் முதலமைச்சர் ஆகணும், அவ்வளோதான். வேறு எதை பற்றியும் கவலை இல்லை. எவன் செத்தாலும் கவலை இல்லை, எதை பற்றியும் கவலை. இன்னைக்கு சஜிவுடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாள் என்ன பண்ணியிருக்காங்க இது வரைக்கும்? விஜய் சைட்லேருந்து எதுவும் பெருசாக பண்ண மாதிரி தெரியல. ஒரு படம் திறந்துருப்பாரா? இதுதான் விஜய். அவருடைய சுயநலம் நம்ம நல்லா இருக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி இவர் கட்சியை எதுவுமே பண்ணாமல் இது பண்ணாவுடைய விளைவு இன்னைக்கு அந்த கட்சிக்குள்ள கோஷ்டி ஒன்றும் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாது. தேர்தலே சந்திக்கல, அதுக்குள்ள கட்சிக்குள்ள இவ்வளோ கோஷ்டி பூசல் இருக்கு. ஸ்கூலில் வாத்தியார் கரெக்டாக இருந்தாங்கன்னா கிளாஸ் ரூம் நல்லா இருக்கும். வாத்தியார் தூங்கிக்கின்னு இந்த பசங்களில் 2 பசங்களை செலக்ட் பண்ணி நீ போய் வெளியே போய் ஏதாவது வாங்கிட்டு வா, அந்த பசங்களை சலுகை பண்ணுறது, இப்படிலாம் பண்ணால் அந்த கிளாஸில் யாரையும் வாத்தியாரை மதிப்பாங்களா? அவங்களுக்குள்ள கோஷ்டி உருவாயிடும். சேம் அதே தான் இது. கட்சி தலைவர் முதல்ல பக்காவாக இருக்கணும், நாலேஜபிளாக இருக்கணும், என்னன்ற முடிவு எடுக்கணும்.
இன்னைக்கு உட்காந்து இந்த நிர்மல்குமார் போடுறாரு, வதந்திகளை நான் பரப்பாதீர்கள், வதந்தி நம்ப வேண்டாம், ஊடகங்கள் ஜோசியம் சொல்லணும். அப்போ நீ முதல்ல கரெக்டா இருங்கியா, தலைவனை சொல்ல சொல்லு, தனிச்சு நிக்கிறோம், இதுதான் முடிவு அப்படின்னு சொல்ல சொல்லு. அதான் இப்போ ஒரு சமீபத்துல ஒரு கருத்து கணிப்பு கூட வந்துச்சு, இந்த ஐபிஎஸ் லோயலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள். அதுல வந்து பாத்தீங்கன்னா தாவேகா வந்து அதிகமா வாக்கு சதவீதம் பண்றாங்க. முதல்வர் வேட்பாளர்ல விஜய் ஃபர்ஸ்ட் இருக்காருன்னு சொல்றாரு. இதெல்லாம் எப்படி நம்புறது? 50 சீட்டு வரும்னு சொல்றாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியதான். 80 தொகுதிகள்ல அதிமுக டெபாசிட் இழகுதுன்றாரு. அதான் அண்ணாமலை ஜெயிப்பாரு, இல்லாட்டி நான் ஜெயிக்கலன்னா நான் இந்த ஃபீல்டுக்கே வரமாட்டேன்னாரு. அண்ணாமலை ஜெயிச்சாரா? ஜெயிக்கல. அப்புறம் எதுக்கு இவர் வராரு? எந்த ரிப்போர்ட்டர் அது கேட்க? 2 கோடி ரூபாய் பேரம் இருக்குன்றாங்களே சார். அதெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுங்க. நான் அதான் வளரிட்டு இருப்பான். இதெல்லாம் பெய்டு தான். தாவேகா ஏத்த மாதிரி பெய்டா பரப்புறது. லயோலா காலேஜே அந்த செட்டப் இருக்குல்ல, அதுல இருந்து வந்த டீம் எல்லாமே தான் தாவேகாவை ஆள்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா ஜான்ல இருந்து விஜய்ல இருந்து பெரும்பாலானோர் எடுத்து புதுசா சேர்ந்த பத்திரிகையாளர் இருந்து எல்லா லயோலா ப்ராடக்ட் கிறிஸ்டியன் லாபின்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். அதுல என்ன தப்பு இருக்கு? ஜானே சொல்றாரு, நான் விஜயாக பார்க்கவில்லை, ஜோசப்பாக பார்க்கிறேன். கடவுள் எனக்கு மெசேஜ் போடுறாருன்னு விஜய்கிட்ட போய் சொல்றாரு. நீங்க தான் முதல்வர், உங்களை தடுக்க முடியாது. அதை நம்புறானா ஒரு தலைவனா? சொல்லுங்க. சிரிக்கிறாங்க சொல்லி உள்ள இருக்கவங்க. சார் இந்த ஆள் சொல்றான் எனக்கு கடவுள் மெசேஜ் போட்டிருக்காரு. நம்மளாம் தானே சொல்லுவான். அதெல்லாம் உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, நல்ல சைக்காலஜிஸ்ட் நான் சொல்றேன், கொள்கையை கூட நானே கட்டிடுறேன், நீ போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோன்னு சொல்லுவோம். யார் அதை நம்புறாங்க? என்ன சார் சொல்றீங்க? இல்லாட்டி எப்படி ஜான் இவ்வளவு பவரா இருக்க முடியும்? ஓ நான் கடவுள் குழந்தையா? அந்த ஒரு படத்துல விஜய் வடிவேல் வாடகை கேட்டு வருவான். சார் இப்படி பார்த்தா அஜித் மாறிக்கிறீங்கன்னு, அப்படி இப்படி பார்த்தா விஜய் மாறிக்கிறீங்க அப்படின்னாரு. ஓ அந்த மாதிரி சார் நீங்க டெமிகார்டு சார், இப்போதான் மெசேஜ் வந்துச்சு. இப்போ என்ன சொல்லியிருப்பான்றீங்க சார்? இப்போதான் மெசேஜ் வந்துச்சு, அவர்கள் சாத்தானின் விரோதிகள், அவர்களோட சேரக்கூடாதுன்னு கடவுள் மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறான்னா நம்புவான் தான். இதுதான் பிரச்சனை. இப்போ இவரை போயிட்டு ஒரு முதல்வர் ப்ரொஜெக்ட் பண்றது எப்படி சார் பாக்குறது? முதல்வர்லாம் ஆக முடியாது. நீ அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. அவர் ஜோசியம் கேட்டிருக்காரு, ஜோசியரை சொல்லிட்டுக்கிறான் உனக்கு அந்த யோகமே இல்லைன்னு. இதுல என்ன ஆகுதுன்னா, எவனாவது சம்மனுக்கு போயிட்டு வெளியே வருமா கையாட்டு வருவானா ஜாலியா? அதை தான் கேட்கணும்னு நினைச்சேன். நேற்று போயிட்டு டெல்லியில, அது ஏற்கனவே போன மாசம் போனார்ல ஜனவரியில, அப்பவே வந்து வெளியெல்லாம் கை காட்டினாரு. இப்போ வந்து கார்ல நின்றுகிட்டே கை காட்டிக்கிட்டு போறாரு. அது காரணம் வந்து சொல்லிக்கிறாங்க, உங்களை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, நீங்க இந்த இடம் வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷா வரணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சொன்னோன்னா அவரு இந்த ஐடியா யாரு கொடுத்துருப்பாங்க? இந்த ஐடியா யாரு கொடுத்துருப்பாங்க? அவருக்கு விருப்பமானவங்க ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறாங்க. வேறு சில விஷயங்களுக்காக பேசியிருக்காங்க, அதெல்லாம் இது சொல்லியிருக்காங்க. அதோட சேர்த்து நீங்க என்னங்க அந்த மாதிரிலாம் கூட்டணி போனாதான் வழங்குவீங்கன்னு சொல்லிக்கிறாங்க. இல்லை அது பாக்குறேன் 2 நாள் பாக்குறேன். அதுவும் இல்லை, இப்போ சிபிஐக்கு கடிதம் வர எழுதிருக்காரு. இப்போ எலெக்ஷன் எல்லாம் வந்துருச்சு, இதுக்கு மேல டெல்லிலாம் வர முடியாது, இங்க வேலை எழுதுறதுலாம் கிடையாது. என்ன கடிதம் எழுதுக்கு முதல்வர் பிரதமர் மேட்ரா? அங்க மனு கொடுத்துட்டு வந்துக்கிறாங்க, எங்களை அந்த தடவை இந்த மாதிரி பண்ண. அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, ஆடான்னுவாங்க. வெள்ளிக்கிழமை மனையமா கூப்பிடுவாங்க, மறுபடியும் கூப்பிடுவாங்க. சார் இப்போ வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியால தான் சார் அதிகமா போயிட்டு இருந்துச்சு. இப்போ தாவேகா வந்து என்டிஏ கூட கூட்டணியில பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா பாஜக தரப்புல இருந்தும் மறுக்கிறாங்க, அதிமுக தரப்புல இருந்தும் மறுக்கிறாங்க. இல்ல சொல்றாங்க இந்த மாதிரி பாஜக என்டிஏ கூட்டணி வர்றதுக்கான பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியால அதிகமா இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதோட அஜெண்டா என்ன சார்? அஜெண்டாலாம் ஒன்றும் இல்லை, இவர் பேசுறாரு அதனால பேசிருக்கான்னு சொல்றாங்க. இல்ல அதான் இன்னைக்கு திட்டவட்டமா மறுத்துட்டாங்கல்ல தாவேகா தரப்புல இருந்து, நாங்க யார்கிட்டயுமே நான் கூட்டணி. யார் மறுத்தா? சிடிஆர் நிர்மல்குமார். சிடிஆர் நிர்மல்குமார் யாரு? இணை பொதுச் செயலாளராக இருக்காரு. இணை பொதுச் செயலாளர்னா அங்க வாசல்ல வாட்ச்மேன் நிக்கிறாங்க. இவருக்கு அவருக்கு ஒன்றும் பெருசா வித்தியாசம்லாம் கிடையாது. என்ன சார் சொல்றீங்க? அவ்வளவுதான். அவ்வளவு பெரிய பொறுப்பு சார் அது. செங்கோட்டையன் என்ன எவ்வளவு பெரிய பொறுப்பு? செங்கோட்டையன் பெரிய பொறுப்பா? சிடிஆர் நிர்மல்குமார் பெரிய பொறுப்பா? அவருக்கு என்ன பொறுப்பு? அவருக்கு ஏதோ கொடுத்துருக்காங்க சார், நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் ஒருங்கிணைப்பு குழுன்றாங்க. நிர்வாக குழு ஒருங்கிணைப்பு. ஆமா, எனக்காவது அது கூட்டியிருக்காரு அவரு. அப்புறம் என்ன அந்த பதவிக்கு இது? அவரை என்ன மதிக்கிறாங்க? அப்புறம் இவரு என்ன பொறுப்பு? இவரு இணை பொதுச் செயலாளர். கொள்கை பொறுப்பு யார் சார்? என்ன பொதுச் செயலாளர்? இணை பொதுச் செயலாளர், கட்சிக்கு இணை பொதுச் செயலாளர் சிடிஆர். தலைவர் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாரு? இல்ல பொதுச் செயலாளர் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாரு? அதை பத்தி கேள்வி கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, நாங்கெல்லாம் தான் வந்து தலைவரோட வாய்ஸா பேசுறோம் அப்படின்றாங்கல்ல. அப்புறம் ஏன் இவங்க போக மாட்டேதானே சம்மனுக்கு? தலைவருக்கு பதிலா தலைவருக்கு என்ன ஆச்சு? குரலுக்கு தலைவருக்கு ஏதாவது பிரச்சனை, அமெரிக்கால அட்மிட் ஆயிருக்காருன்னா நீங்க வாய்ஸா பேசலாம். தலைவர் உயிரோட தானே சுத்தின்னு இருக்கிறாரு. இதை பத்தி தாவேகா யார்கிட்ட கேள்வி கேட்டாலும் நாங்க தான் வாய்ஸ், நாங்க தான் தலைவரோட வாய்ஸ்ன்றாங்க. அதான் ஒவ்வொரு வீட்லயும் விஜய்கிறான்ட்டாங்கல்ல. அவள்தான் தலைவர் கார் வாங்கிக்கிறாருல புதுசா, BMW EV கார். அது என்ன 2 கார் ஒரே மாதிரி இது? சரி விடுங்க, அந்த அந்த EV காரை கொடுத்துருவாங்களா தொண்டர்களுக்கு? அது எப்படி சார் கொடுப்பாங்க? அப்புறம் தலைவர் தானே, நாங்க தானே தலைவர். சொத்து கித்து வாங்கினா அதை கொடுப்பாங்களா? அது கூட வேணாங்க, ஜனநாயகம் டிக்கெட்டை அதே வேலை கொடுப்பாங்களா தொண்டர்களுக்கு? கொடுத்து ஆகணும். கிழிச்சாங்க. கேட்டா அவங்களா விரும்பி வந்து 1000 ரூபாய் டிக்கெட் 2000 ரூபாய், 100 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய் வாங்கினாங்கன்னு சொல்லுவாங்க. எது 100 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய் கொடுத்த கட்சிக்கு நிதியா? அது என்ன சார் அது? இவ்வளவு நாளா என்ன நடக்குது? அவர் படம்லாம் அதே வேலைக்கு தீர்ந்ததா டிக்கெட்டு? அப்புறம் அது கட்சி நிதிக்கா போச்சு? யாருக்கும் போகுமோ அங்க போகும். இதை பத்தி அவர் வாயை திறந்தது கிடையாது. ஏன் திறக்கணும்? ஏன் சார் திறக்கக்கூடாது? கீழே வந்து ஒருத்தன் தலைக்கு உயிருக்கு போராடினுங்கிறான், அதான் வாய் திறந்தாரா? இல்ல நீ சஜியுடைய 1வது ஆண்டு விழா வாய் திறப்பாரா? அவரு ஏன் திறக்கணும்? அவரை பொறுத்த வரைக்கும் இந்த இதுல சொல்லுவாங்க, சீனால இந்த மத குருக்கள் மலம் இருக்குல்ல, மத குருக்களுடைய மலம், அதை இது பண்ணி கேப்சூல்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. பக்தர்கள் அருவருப்பா இருக்கு. அருவருப்பா இருக்குல்ல,
அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இந்த இதுக்கெல்லாம் முன்னாடி, இந்த புரட்சிக்கெல்லாம் முன்னாடி. அதை வந்து பக்தர்கள் கேப்சூல் மாதிரி கொடுப்பாங்க நோய்க்கு இதுக்கெல்லாம். அதை சாப்பிட்டா தான் சார் நோயே வரும். நோயே வரும். ஆமா, அதுக்கப்புறம் செத்தாலும் வேணான்னு இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து அந்த ஆதிக்க எண்ணம் இருக்குல்ல, அதுதான். ஏன் பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டுலாம் வேலைக்காரங்களாம் எப்படி பார்ப்பாங்க? நம்ம கீழே தான் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். கீழையா? கீழைக்கும் கீழே. அதுவும் அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும்? நிமிந்து பார்த்து பேசக்கூடாது, தரையை பார்த்து தான் பேசணும். கையை கட்டிக்கிட்டு இடுப்புல துணியை கட்டிக்கிட்டு ஆண்ட முன்னாடி அடிமை இப்படிதான் இருக்கணும். நிமிந்து பார்த்து பேசிட்டா அதுக்கு கசையடி விடும். அந்த மென்டாலிட்டி தான் விஜய்க்கு இன்னமும் இருக்கு. அதோடைய மிச்ச சுச்சம் தானே. தொண்டை நினைச்சுட்டு இருக்கிறாரு, என்னை பார்த்து ரசிக்கிறல்ல, எனக்கு அடிமை தான் நீ என்ன வேணா பண்ணணும் அப்படின்னு. நீ தானே வர்ற? சும்மா யூடியூப் நடத்துறவங்கள்ட்டே அது இருக்குது. என்னால கைதானல போ அப்படின்ற மாதிரி தானே இருக்கிறாங்க. என்னால தானே நீ ஃபேமஸ் ஆன, அனுபவின்னு அனுபவி அப்படின்ற மாதிரி இருக்கானுங்கல்ல. சேம் அதே மைண்ட் செட்டு தான். அதனால இது வந்து ஆதிக்க மனப்பான்மை. இந்த மனப்பான்மை தான் இன்னைக்கு அவர்கிட்ட வெளிப்படுது. அதுதான் சிடி நிர்மல்குமார் சொல்றாரு. அது நான் ஒண்ணு சொல்றேன். என்டிஏ கூட இதுக்கு முன்னாடி காங்கிரஸுக்கு இதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை நடந்தது. அது இவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் நடந்த பேச்சுவார்த்தைன்றாங்க, அதுவும் நாங்க திட்டவட்டமா மறுக்கிறோம். இப்ப பாஜகன்றாங்க, அதையும் ஏன்னா நாங்க காங்கிரஸ் திட்டவட்டமா கழட்டி விட்டுச்சு, அதனால திட்டவட்டமா மறுக்கிறீங்க. ஆனா யார் பேசுனாங்க? பிரவீன் சக்கரவர்த்தி ஏன் சந்திச்சாரு? காரு வாங்குறதுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி ஐடியா கொடுத்தாரா? BMW இவி கார் வாங்குங்க சார், நல்லா இருக்கும், இவரை பார்த்து ஐடியா கொடுத்தாரா? சார், இப்ப கூட்டணிக்கு யாருமே தாவேகா பக்கம் வராத காரணமே விஜயோட மென்டாலிட்டி, அந்த ஆட்டிடியூடா. ஆமா, காளியம்மாள் எடுத்துக்கங்க. விஜய் பாக்குறாங்க, அந்த விஷயத்த அங்க சொல்லிடுறான் இந்த ஆளு ஜானு. அதுக்கப்புறமும் ஒரு நாள் விஜய் அவருக்கே வாழ்க்கையில பெரிய அதிசயம், காளியம்மாள் ஒருத்தவங்க வந்தாங்கன்னா ஆச்சுன்னு கேட்டிருக்காரு. உடனே சீனை போட்டிருக்காங்க. ஏய் என்னப்பா ஆச்சு? அவள்தான் மறுபடியும் காளியம்மாள் அவங்க வர சொன்னாரு விஜய், அவங்க வர தயாரா இல்லை. மறுபடியும் விட்டானுங்க, அப்படியே ஓடிட்டு பொறுத்து பார்த்து அந்த மாதிரி ஏடிஎம் போயிட்டாங்க. அப்ப நீங்க சொல்ற மாதிரி உள்ளே வந்து திமுகவோட ஸ்லீப்பர் செல் வேலை செஞ்சுட்டு இருக்குன்றீங்க. நான் தான் சொல்றேன், ஆதவ அர்ஜுனா, இந்த விஷ்ணு ரெட்டி, ஜானு, இவங்கெல்லாம் ஸ்லீப்பர் செல்லுங்க தான். இப்ப செங்கோட்டையன் கூட வந்து பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்த போறதா சொல்றாங்க, கூட்டணி தொடர்பா. இந்த கூட்டணி இப்ப ராமதாஸ் அவர்கள் இணைஞ்சா எப்படி சார் இருக்கும்? ராமதாஸ் என்ன கட்சிக்குது? அம்மாவுடைய என்ன இருக்கு? ரெண்டா உடஞ்சு போய் கிடக்குது. ரெண்டா எங்க உடஞ்சிருக்கு? அதுவும் கிடையாதா? மொத்தமா அங்கதான் இருக்கு. அன்புமணி பக்கம் இல்ல, என்ன சொல்லுங்க, எனக்கு புரியல. இருக்கு, நான் தான் சார் சொல்றேன். பேப்பர்லாம் படிச்சுட்டு தான் இருக்கு. ரெண்டா எங்க உடஞ்சிருக்கு? எத்தனை பேர் இங்க இருக்காங்க? நிர்வாகிகள் கொஞ்சம் பேர் இங்க இருக்காங்க. ஆனா வந்து சின்னம் கட்சி எல்லாமே அன்புமணி பக்கம் தான். எத்தனை பேர் இருக்காங்க? ஏன் சார்? மாவட்ட செயலர் எத்தனை பேர் இருக்காங்க இவர்கிட்ட? பொதுக்குழு எத்தனை பேர் இருக்காங்க? மாநில நிர்வாகிகள் எத்தனை பேர் இவர்கிட்ட இருக்காங்க? கட்சி யார்கிட்ட இருக்கு? அப்புறம் என்ன இவர்கிட்ட பேச்சுவார்த்தை? இல்ல, கொஞ்சம் சப்போர்ட் இருக்குல்ல, ஓட்டு கொஞ்சம் கட்சியே இல்லாதவர் எப்படி கூட்டணி வைக்க முடியும்? உச்சநீதிமன்றத்துல எடுக்கிறாங்க. அதை நீ போய் உரிமை நீதிமன்றத்துல பாத்துக்கணும் தான் சொல்லும் உச்சநீதிமன்றம். நிறுத்தி வைலாம் சொல்லாது. ஏன்னா முறையா பொதுக்குழு நடத்தி அந்த டீடெயிலோட கொடுத்துதான் சின்னத்தை ஒதுக்கிருக்காங்க. அப்ப எதுக்கு சார் அவர் அங்க போய் பார்க்க போறாருன்னு நினைக்கிறீங்க? யாரு? செங்கோட்டையன். இதோ இப்ப நீங்களாம் கேக்குறீங்களா? அதுக்குதான் உங்களுக்கு எல்லாம் இப்ப என்ன தோணுது? கட்சியே ரெண்டா இருக்குது, அவர் போறாரு, கூட்டணி வைப்பாங்களாம் கேக்குறீங்கல்ல? இந்த நாலேஜ் தான் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. மற்றபடி வெறும் ஒரு நியூஸுக்காக, ஒரு ஹெட்லைன்ஸுக்காக தானே இது, வேற சம்பந்தமா எதுவுமே கிடையாது. கட்சி இல்லாம யாரு என்ன பேசுவீங்கன்னு கேக்குறேன். ராமதாஸ் இல்லாட்டி வாய்ஸ் கொடுக்கணும், தாவேகாக்கு வாய்ஸ் ஆதரவு. இவர்கிட்ட இருக்கிற 3-4 பேர் அங்க வேட்பாளராக நிக்கணும். அவங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா 60 வேட்பாளர் கூட தேரல. அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா சந்தோஷம் தான். அதுதான் கடைசியில வேற கூட்டணிக்கு போலாமான்ற அந்த பேச்சுவார்த்தையே நடந்துச்சு, கேண்டிடேட்ஸ் இல்லாதனால. அதனால தான் போனாங்க. மறுபடியும் என்ன கிரு பிடிச்சது தெரியல, அப்படி ஊட்டினுக்குறாங்க. இன்னும் 2 வாரத்துல வேட்புமனு தாக்கல் ஆரம்பிக்க போகுது. என்ன சார் பண்ண போறாங்க? 234 ஊர்ல இருக்கிற பணக்காரெல்லாம் பிடிச்சி கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இல்லையா என்டிஏ கூட போவாங்க. இன்னமும் சான்ஸ் இருக்காது என்டிஏ கூட. இப்போ வரைக்கும் போத பேச்சுவார்த்தை. இவர் வந்துட்டாரு, இவருக்கு குரு அந்த குருவை வச்சு பேசினுக்கிறாங்க. குரு என்ன சொன்னாலும் கேட்பாருன்றாங்க. இன்னொரு பக்கம் சசிகலாவை கூட ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. சசிகலா ஜான் ஏத்துக்கலாம். ஏன் ஏத்துக்கல? அவ்வளவுதான். ஒரு இது கடவுள் மெசேஜ் அனுப்பிச்சிட்டாரு. சசிகலாவை மட்டும் சேர்த்து வாட்ஸ்அப்லயா? ஆமா, வாட்ஸ்அப் அட்மின் கடவுள் இவர் மட்டும் இருக்காரு. இவரை மாதிரி கிறுக்குனுங்க இருப்பானுங்கல்ல உலகத்துல, அவன்லாம் நினச்சிட்டு இருக்கிறான். ஒருத்தன் ஞாபகம் இருக்கா? ஒரு 36-40 பேரை ஒரு சர்ச்சுக்குள்ள அடைச்சி வச்சு எல்லாம் மொத்தமா தற்கொலை பண்ணி. ஆமா, அது மாதிரி அந்த மாதிரி தான். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் இருந்தார். அவரும் அடிக்கடி சொல்லிக்குவார், கடவுள் என்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அது நல்ல நேர்மையான ஆஃபீஸர். ஆனா அவர்கிட்ட இந்த பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்ல சொல்லுவாங்க, சார் நான் கூட தான் சார் இப்படிதான் சார் நம்பிட்டு இருந்தேன் சார், அப்புறமா என்னை அனுப்பிச்சி விட்டாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு, இப்போ பரவாயில்ல சார். டேய் என்னடா சொல்றான் அவன், நம்மளை பைத்தியம் சொல்றான்டா அவன் அப்படின்னு கமலாசன் கோச்சிக்குவார். அந்த மாதிரி என்ன பண்றது? இப்போ ஒழுங்கா விஜய் இருந்தா, ஜான் நீங்க வாங்க, நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பெஸ்ட் சைக்காலஜிஸ்ட் இருக்காரு, நீங்க போங்க, இல்லை சைக்கிராட்டிஸ்ட்டை அனுப்பிச்சி வைக்கிறேன், மாத்திரை கித்திரை சாப்பிடுவார், அவரு மாத்திரை எழுதுறதுக்கான இது, போய் பாருங்க, மனதை அமைதிப்படுத்துங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்மளா இருந்தால் தான் சொல்லுவோம். இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் கூட வச்சுக்கிட்டு மொத்தம், அதாவது ஜானுக்கும் புஷியானத்துக்குமே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க சார் வேட்பாளர் தேர்வில். இப்படி ஒரே சுத்தி பிரச்சனை மட்டுமே இருக்கிறத ஏன் விஜய் கண்டுக்காமலே இருக்காரு? சுயநலம். நான் முதலமைச்சர், நீங்க என்ன வேணா அடிச்சிங்க, என்ன வேணா பண்ணீங்க. ஒரு கட்சியில் அடிச்சிட்டு இருக்கும்போது எப்படி சார் முதலமைச்சர் ஆக முடியும்? கட்சியை ஃபர்ஸ்ட் சரி பண்ணிட்டு அப்பதான் ஆட்சியை பிடிக்க முடியும். அவர் நினைச்சுக்கிறாரு
நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், நான் முதலமைச்சர் ஆகணும், அதுக்கான வேலையை பாருங்கள், அவ்வளோதான். ஏன்ட்ட பிரச்சனையை கொண்டு வராது. விஜய் சொல்கிறது தான், நீங்கள் பேசி முடிச்சிங்க, அடிச்சிங்க, பிடிச்சிங்க, கட்டி பிடிச்சிங்க, தான் பண்ணுங்க, ஏன்ட்ட பிரச்சனை கொண்டு வராது. அப்ப என்னாலதான் கட்சி இருக்குன்ற அந்த ஆட்டிடியூட் இருக்கிறதுனாலதான் இந்த செயல்பாடுகள்லாம் கட்சி இருக்கு. இருக்கும், கட்சி ஆட்சி பிடிக்காது, ஓட்டு வாங்காது, எதுவும் நடக்காது. சரிங்க சார், உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார்.